லண்டனின் நாமலின் உரைகள் ரத்து, இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அரசாங்கத்தின் ஊழல்களை அம்பலப்படுத்திய இந்திக்கான உறுத்து. கொக்கு தொடுவாயில் தமிழ் மக்களின் காணிகளை ஊடறுத்து யானை வேலி மற்றும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடு முல்லை மாவட்ட செயலரின் கவனத்திற்கு கொண்டு வந்த ரவிகரன் எம்பி. 9வது நிலக்கரை கப்பலும் தரம் குறைந்தது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. நாமலின் லண்டன் உரை ரத்து, முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ள கருத்து. நாமலுக்கு லண்டனில் நடப்பவை கடந்த கால செயற்பாடுகளின் அறுவடை, வசந்த சமரசிங்க பதிலடி. அமரகீர்த்தி அத்துகுரலை கொலை வழக்கு, பிரதிவாதிகளின் உறவினர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு. லண்டனுக்கு சென்று வெறும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ட மனிதரை இன்று பழிவாங்க துடிக்கின்றார்கள், ஹரின் பெர்னாண்டோ குற்றச்சாட்டு. பௌத்த பிக்குகள் மீதான அவதூறுகளை நிறுத்த அரசுக்கு பொதுபல சேனா கடும் எச்சரிக்கை. பௌத்த மகா சம்மேளனம் தோல்வி, ஒரு சில தேரர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லதொரு நிலைப்பாடு கிடையாது, கேடி லால்காந்த தெரிவிப்பு. சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் சிவப்பு எச்சரிக்கை. அதிகாரிகள் பாரிய போராட்டம், பிரதமர் அலுவலகத்திற்கு முன் பெரும் பரபரப்பு. சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானம், போரைதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர். காதலனின் தேநீரில் போதையை கலந்த காதலி, சிறைச்சாலையில் துணிகரம். நாமல் ராஜபக்சவின் இங்கிலாந்து விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் திட்டமிடப்பட்டிருந்த உரைகள் அங்குள்ள தமிழ் மாணவர் அமைப்புகளின் அழுத்தம் காரணமாக ரத்து செய்யப்பட்டமையானது இலங்கைக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கான உறுத்து தெரிவித்தார். இன்றைய தினம் வத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர், நாமல் ராஜபக்ச சவால்களுக்கு அஞ்சாத ஒரு இளைஞர் என்றும் எதிர்ப்புகள் எழும் என்று தெரிந்தே அந்த தரப்பினருடன் கலந்துரையாடியவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கில் அவர் அங்கு சென்றார் என்றும் குறிப்பிட்டார். இத்தகைய எதிர்ப்புகள் தமது தரப்புக்கு புதியவில்லை என்றும் இதனை விமர்சிக்கும் சுத்திகரிப்பு படையினர் முதலில் தங்களது அரசாங்கத்தின் தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் சாடினார். தற்போதைய அரசாங்கம் குறித்து கடுமையாக விமர்சித்த அவர், ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அடிமட்டம் முதல் அமைச்சரவை வரை பாரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினார். அண்மையில் மேரிகம பிரதேச சபை தவிசாளர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணப் பொருட்களை தனது அறையில் பதுக்கி வைத்திருந்தமை அம்பலமாகியுள்ளதை சுட்டிக்காட்டியவர், நாட்டில் இன்று தொழில்துறையினர் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பாரிய அநீதிக்குள்ளாகியிருப்பதாக தெரிவித்தார். பழைய விநியோகஸ்தர்களை நீக்கிவிட்ட அரசாங்கத்தின் நெருங்கிய சகாக்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதால் தற்போது நிர்மாணிக்கப்படும் வீதிகள் தரமற்று இருப்பதாகவும் அவை குழி விழுந்து காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் தரமற்ற நிலக்கரை கொள்முதல் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தவர், 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த மோசடியை பாதுகாப்பதாக தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரியை விலை கூற என்ற போர்வையில் இறக்கிக் கொண்டு வருவது மின் உற்பத்தி நிலையத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் உணரவில்லை என்றும் இந்த தவறை மறைக்க முயல்வோர் எதிர்காலத்தில் சிறை செல்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். அரசாங்கத்திற்கு நிதி வழங்கிய பெரும் வர்த்தகர்களின் பிடியில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை சிக்கியுள்ளதால் அரிசி மாபியா மற்றும் கொள்கலன் மோசடிகளை தடுக்க முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்துள்ளதால் தங்களுக்கு கிடைத்துள்ள இறுதி சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கிராம மட்டத்தில் செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழல் தடுப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடி ஆகியன தற்போதைய அமைச்சர்களின் ஊழல் தொடர்பிலும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் ஹிமிகம இலவச காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டம் அமைச்சர் கேடி லால்காந்த தலைமையில் இன்று காலை காணி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சிலர் பிடித்து வைத்திருந்தனர். சாதாரண மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உண்மையில் சாதாரண மக்களுக்கு காணிகளை வழங்கும் வேலை திட்டம் உருவாவதற்கு 71ஆம் ஆண்டு கிளர்ச்சியும் ஒரு காரணமாக அமைந்தது. அரசியல் மற்றும் அரசு சேவையில் காணப்பட்ட பலவீனங்களாலேயே மக்களுக்கு காணிகளை வழங்க முடியாமல் போனது. மக்களுக்குரிய காணி உரிமைகளை வழங்காமல் அரசாங்கம் வைத்திருப்பது முற்றிலும் தவறானது. குறைந்தபட்சம் 5000 காணி உறுதி பத்திரங்களையாவது மக்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு பாடம் கற்பிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு கொழும்பில் நடந்த பௌத்த சங்க சம்மேளனம் தோல்வியடைந்துள்ளது. ஒரு சில பௌத்த பிக்குகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என தேர்தல் காலத்தில் முரண்பட்டுக் கொண்டிருந்த சகல தரப்பினரும் இன்று நண்பர்களாக கைகோர்த்துள்ளார்கள். கடந்த கால ஊழல் மோசடிகள் மற்றும் படுகொலைகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை
நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போது அச்சமடைந்தவர்கள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக கைகோர்த்துள்ளார்கள். அரசாங்கத்திற்கு பாடம் கற்பிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு கொழும்பில் நடந்த பௌத்த சங்க சம்மேளனம் தோல்வியடைந்துள்ளது. ஒரு சில பௌத்த பிக்குகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எதற்காக இந்த மாநாட்டை அவர்கள் நடாத்தினார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவருக்கும் தெரியாது. அரசாங்கத்துக்கு எதிராக எங்கு போராட்டம் மாநாடுகள் நடக்கிறது, அங்கு சென்று அமர்ந்து கொள்ளலாம் என்ற மனநிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளார். குறுகிய அரசியல் லாபத்துக்காக தவறான செயற்பாடுகளுக்கு துணை செல்ல வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவரிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் நெற்சிகை காணிகளை ஊடறுத்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினால் யானை வேலி அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் கோட்டைக்கணி பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து உப்பளம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொக்கு தொடுவாய் கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகளால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிஹரனிடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் கமக்கார அமைப்பு பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட முறையீடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தியதுடன் குறித்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவில் உள்ள கூமாவடை கண்டல், நாயடிச்ச முறைப்பு, கண்ணாக்கட்டி, அக்கரைவெளி உள்ளிட்ட தமிழர்களின் பூர்வீக விவசாய நிலங்களை ஊடறுத்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினால் யானை வேலி அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொக்கு தொடுவாய் கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகளால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களை ஆக்கிரமித்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பெரும்பான்மை இனத்தவர்கள் காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக தமிழ் மக்கள் தற்போது நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் வயல் நிலங்களின் குறுக்காக இவ்வாறு யானை வேலிகள் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்தோடு தமிழ் மக்கள் தற்போது நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் வயல் காணிகளையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான ஒரு உத்தியாகவே இவ்வாறு தமது வயல் காணிகளின் குறுக்காக மகாவலி அதிகார சபை யானை வேலி அமைக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளதாகவும் கொக்கு தொடுவாய் கமக்கார அமைப்பு பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மகாவலி அதிகார சபை தொடர்பில் குற்றச்சாட்டொன்றும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை கொக்கு தொடுவாய் மத்திய கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கோட்டைக்கணி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து உப்பளம் அமைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் 23/2/2026 இன்று கொக்கு தொடுவாய் கமக்கார அமைப்பு பிரதிநிதிகளுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். குறிப்பாக கோட்டைக்கணியில் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து உப்பளம் அமைக்கக்கூடாது என்று முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தீர்மானத்தை மீறி உப்பளம் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதையும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்ட செயலரிடம் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் குறைத்த விடயங்கள் தொடர்பில் கமக்கார் அமைப்பினால் தமக்கு கோரிக்கை கடிதம் கையளிக்குமாறு கேட்டுக்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் இவ்விடயங்கள் தொடர்பில் தம்மால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகருள்ள மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதிவாதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று இது தொடர்பாக ஜனாதிபதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரோடு நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர்கள் இதனை தெரிவித்தனர். உயர் நீதிமன்றத்திடமிருந்து நியாயமான தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒருவரின் மனைவி தெரிவித்தார். நாங்கள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளிப்பதற்காக வந்தோம். அத்துடன் எமது வழக்கு தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றையும் சமர்ப்பிக்க உள்ளோம். 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாமிடமிருந்து உண்மையில் ஒரு நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதியிடமும் எமக்கு நீதியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். தற்போது மிகவும் நிற்கதிக்குள்ளாகியுள்ளோம். பிள்ளைகளுடன் பல தாய்மார்கள் இருக்கின்றார்கள். 3 அடங்கிய மேல் நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் ஒரு நீதிபதி இவர்களை குற்றமற்றவர்களின் விடுவித்தார். அதுதான் எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக கருதுகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தையே நாம் பயன்படுத்துகிறோம். மேன்முறையீடு செய்த இந்த 12 பேரையும் விடுவிப்பதை எமது ஒரே எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லண்டன் செல்வதற்கோ அல்லது அங்கு அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடப்பதற்கோ தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பில்லை என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். லண்டன் பயணத்தின் போது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக புலம்பெயர் அமைப்புகள் முன்னெடுத்து வரும் எதிர்ப்புகள் மற்றும் கேம்பிரிட்ஜ் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கூறுகையில், நாமல் ராஜபக்ச லண்டன் செல்வதற்கு இந்த அரசு எந்த தடையையும் விதிக்கவில்லை. ஆனால் அவர் அங்கு செல்லும் போது
மக்கள் ஏன் கருப்பு கொடி காட்டுகின்றார்கள், ஏன் அவரது உரையை ரத்து செய்ய சொல்கின்றார்கள் என்பதை அவர்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகளின் விளைவைத்தான் இன்று சர்வதேச ரீதியாக அறுவடை செய்கின்றார்கள். அதற்கும் எமது அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமது தோல்விகளுக்கும் சர்வதேச ரீதியாக தமக்கு ஏற்படும் அவமானங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பழி போடுவது ராஜபக்சக்களின் வழக்கமான பாணியாகிவிட்டது. லண்டனில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக போராடுகின்றார்களே தவிர நாங்கள் யாரையும் தூண்டிவிடவில்லை. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமக்கு செல்வாக்கு இல்லை என்பதை ராஜபக்ச தரப்பினர் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் லண்டனில் உரை நிகழ்த்துகின்றாரா இல்லையா என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் குறித்த விசாரணைகள் இங்கு சட்டப்படி தொடரும். வெளிநாடுகளில் தப்பித்து ஓடி ஒளிந்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று அவர் காரசாரமாக தெரிவித்தார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு புதிதாக பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட தமிழ் பொறுப்பதிகாரியான சிவானந்தன் நிதர்சனம் இன்றைய தினம் தனது பதவியை உத்தியோகபூர்வமாக கடமையேற்றுள்ளார். அவர் ஆரம்பத்தில் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு போலீஸ் நிலையத்தில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் உத்தியோகபூர்வ ஆவணத்தில் அறிக்கை எழுதி தனது பணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து சமூக மட்ட அமைப்பினர் மதகுமார் உள்ளிட்டோர் நினைவு சின்னங்களை வழங்கி அவரை கௌரவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து உத்தியபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான அழைப்பிதழ் இதோ இருப்பதாகவும் அதனை ஊடகங்களுக்கு காண்பித்து முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ விளக்கம் அளித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில், பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து இந்த வழக்குக்காக தகவல்களை தேடியவர்களுக்கு இவ்வளவு தெளிவான இந்த அழைப்பிதழ் கிடைக்காமல் போனது பெரும் ஆச்சரியத்திற்குரிய விடயம். இலங்கையில் உள்ளவர்கள் ஏன் இந்த ஒரு விடயத்தை பிடித்துக் கொண்டு இவ்வளவு தூரம் அலைகின்றார்கள்? தங்களை விடவும் அறிவு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் மீதுள்ள பொறாமையாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த பயணம் ரணில் விக்ரமசிங்க மைத்ரி விக்ரமசிங்கவும் இணைந்து மேற்கொண்ட ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். சிஐடி போன்ற நிறுவனங்களை ஏமாற்றுவது போல வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தை எவராலும் ஏமாற்ற முடியாது. அந்த நிறுவனம் யாருடைய விருப்பத்திற்கும் ஏற்றவாறு வாக்குமூலங்களை வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு ஜனாதிபதி எங்கு சென்றாலும் அவர் ஜனாதிபதியாகவே கருதப்படுவார். முழு விமானத்தையே வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உலக நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற ஜனாதிபதிகள் இருந்த இந்த நாட்டில் லண்டனுக்கு சென்று வெறும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு தனது கடமையை செய்த ஒரு மனிதரை இன்று பழிவாங்க துடிக்கிறார்கள் என ஆவேசமாக தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முடிவிற்கான ஆரம்பமாக அமையலாம் என்றும் அவர் எச்சரித்தார். அத்துடன் உயர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சில சட்டத்திறனிகள் அரசாங்கத்திற்கு சார்பாக செயற்படுவதாகவும் அவர்களும் ஒரு நாள் ஓய்வு பெற வேண்டிய காலம் வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அக்குரைகொடையில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றின் வாகன தரைப்பிடத்தில் சட்டத்திறனி ஒருவரும் அவரது மனைவியும் இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்களை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இந்த இரட்டை கொலைக்கு முன்னர் துப்பாக்கிதாரிகள் இருவரையும் தங்கும் விடுதிகளுக்கு அழைத்துச் சென்ற கொட்டாவையைச் சேர்ந்த ஜனக என்பவர் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் மல்வானே டுடு என்ற குற்றவாளியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நபரை துப்பாக்கிதாரிகளை தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் போலி பெயர்களை பயன்படுத்தி இவர்களுக்கு தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர். ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான இவர் மல்வானே டூடுவின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவருடன் சேர்த்து இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரு துப்பாக்கிதாரி உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்கொடை தெல்துவ பகுதியில் உள்ள கருவாத்தோட்ட காணியொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட 46 வயதுடைய சுனில் ரஞ்சித் என்ற துப்பாக்கிதாரி விசாரணைகளின் போது முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். தாம் ராணுவத்தில் இருந்த காலத்தில் கரந்தேனிய சுத்தாவை அடையாளம் கண்டதாக அவர் கூறியுள்ளார். அக்காலகட்டத்தில் கரந்தேனிய சுத்தாவும் ராணுவ பயிற்சியில் இருந்துள்ளார். ராணுவத்தில் இருந்து விலகிய பின்னர் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு விளக்கமறியலில் இருந்தபோது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் விளக்கமறியலில் இருந்த கரந்தேனிய சுத்தாவை மீண்டும் சந்தித்து நண்பராகியுள்ளார். சட்டத்திறனி புத்திகம் அல்லவராட்சி இப்போது எனது வழக்குகளுக்காக ஆஜராவதில்லை. அவர் லோக்குப்பட்டியின் வழக்குகளுக்கு ஆஜராகிறார். எனவே அவரை முடிக்க வேண்டும் என கரந்தேனிய சுத்தா தம்மிடம் கூறியதாக துப்பாக்கிதாரி தெரிவித்துள்ளார். சட்டத்திறனியை மாத்திரமின்றி அவரது மனைவியையும் கொலை செய்ய
செய்யுமாறு கரந்தனிய சுத்தா தமக்கு உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலுக்கு செல்வதற்கு முன்னரும் தாம் ஹெரோயின் உட்கொண்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் சாரதி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. துப்பாக்கிதாரிகள் இருவரும் சாரதியும் ஒருவரையொருவர் அறியாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் துப்பாக்கிகள் வேறு வாகனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. கொலைக்கு பின்னர் கொட்டாவையிலிருந்து பஸ்ஸில் தெஹிவளைக்கு சென்று அங்கிருந்து அம்பலாங்கொடக்கு தப்பிச் சென்றுள்ளார். தாம் எங்கு மறைந்திருக்க வேண்டும் என்று கரந்தனிய சுத்தாவிடம் கேட்டபோது சரியான இடமில்லை, எங்காவது ஓரிடத்தில் இரு என அவர் பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அவர் நண்பர் ஒருவரின் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர். 6 வருடங்களாக தாமதிக்கப்பட்டுள்ள சுங்க அதிகாரிகளின் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பளம் உள்ளிட்ட மேலும் சில பிரச்சினைகளுக்கு உடனடியாக எழுத்து மூலமான நியாயமான தீர்வுகள் வழங்கப்படாவிடின் விருப்பமின்றி போயினும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கூட்டமைப்பு 6 வருடங்களாக அநீதியான முறையில் மறுக்கப்பட்ட தமது உரிமைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக உள்ளதாக அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தேசிய பொருளாதாரம், வர்த்தக சமூகம் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தமது பொறுப்புகளை தவறிய அதிகாரிகளே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2-3 மாதங்களாக சபையில் கொண்டுவரப்படும் பிரேரணிகள் எதுவித காரணங்களுமின்றி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உறுப்பினர்களால் எதிர்க்கப்படுவதும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களால் நடுநிலை வகிக்கப்படுவதுமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமையினால் சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியாத நிலையில் ஒரு சில வாரங்களுக்கு சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சேவை நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் இன்றைய சபை அமர்வில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபையின் 9வது சபை அமர்வு பிரதேச சபை தவிசாளர் வி மதிமேனன் தலைமையில் இடம்பெற்றது. சபை சம்பிரதாயங்களுடன் இடம்பெற்ற அமர்வில் தவிசாளர் உரை மற்றும் பிரதேச அபிவிருத்தி தொடர்பான உறுப்பினர்களின் பிரேரணிகள் அடங்கலாக தவிசாளரினால் பிரேரணிகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்போது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று குறித்த பிரேரணிகள் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்கெடுப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை தலைமையமாக கொண்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 5 பேர் எதிராகவும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 3 பேர் நடுநிலையாகவும் வாக்களித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் 8 உறுப்பினர்களும் பிரேரணி ஆதரித்தனர். 16 உறுப்பினர்களை கொண்ட மேற்படி சபையில் 8 உறுப்பினர்கள் எதிர்நிலைப்பாட்டில் உள்ளமையினால் குறித்த பிரேரணிகளை நிறைவேற்ற முடியாத நிலையிலும் குறித்த பிரேரணை எதிர்ப்பிற்கான காரணங்கள் உறுப்பினர்களால் சொல்லப்படாத நிலையிலும் சபையின் சேவை நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத நிலையில் பிரேரணிகளை நிறைவேற்றும் போது சபையின் செயற்பாடுகள் முன்கொண்டு செல்ல முடியும் என்பதால் சபையின் சேவை நடவடிக்கைகளை ஓரிரு வாரத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக தவிசாளர் இதன்போது சபையில் தெரிவித்தார். இதன் பின்னர் இது தொடர்பில் உறுப்பினர்களின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் தாங்கள் ஏன் இந்த பிரேரணிகளை எதிர்க்கின்றோம், நடுநிலை வகிக்கின்றோம் என்ற காரணத்தை கூறி இதனை நிராகரித்தால் அதில் திருத்தங்களை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியும். ஆனால் இவ்வாறு எடுத்தெடுப்பில் பிரேரணியை நிராகரிப்பது எமக்கு வாக்களித்த மக்களுக்கு எவ்வித சேவைகளையும் செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு செல்லப்படும் என்பதுடன் வட்டார ரீதியிலும் எவ்வித பணிகளையும் முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உறுப்பினர் கருத்து தெரிவிக்கையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் மக்களின் தேவைகளை அறிந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு முன்னர் 8 சபை அமர்வுகள் நடைபெற்றுள்ளன. இதில் பல விளக்கங்களையும் நிறைய பிழைகளையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அந்த விடயங்களை நீங்கள் சீர் செய்யவில்லை, அதற்கான வித பதில்களும் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் சட்டத்தை நாடியுள்ளோம். சட்டமூடாக எமக்கு என்ன பதில் வருகின்றதோ அதன் பிரகாரமே தொடர்ந்து நாங்கள் ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற முடிவை எடுக்க முடியும் என்று தெரிவித்தார். அதன் பின்னர் கோவில் போரதீவு உறுப்பினர் கோபி அவர்களினால் நெல் சந்தைப்படுத்தல் கட்டிடம் தொடர்பான பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது இதனை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மத்திய அரசின் ஊடாக செய்யப்போவதாக 2 சபை அமர்வில் தெரிவித்தார்கள். ஆனால் இன்று வரை இதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை வெறும் பேச்சளவில் மாத்திரமில்லாமல் செயலில் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். இதன் பின்னர் உறுப்பினர்கள் எவ்வித கருத்துக்களும் இன்மையால் உப தவிசாளரின் நன்றியுரையுடன் கூட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. கூட்டத்தின் பின் தவிசாளர் கருத்து தெரிவிக்கையில் போரதீவு பற்று பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 8 உறுப்பினர்களும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு 5 உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்களும் உள்ளனர். இன்றைய தினம் சபையில் 9வது அமர்வு இடம்பெற்றது. இதன்போது சபையில் வட்டார ரீதியில் முன்னெடுக்கப்படும் பல அபிவிருத்தி விடயங்கள் பேசப்பட்டன. பொதுவாக தவிசாளரினால் பிரேரணிகள் கொண்டுவரப்படுகின்ற போது தொடர்ச்சியாக செய்வது போன்று இம்முறையும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எதிர்த்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தும் உள்ளார்கள். இதற்கான காரணங்கள் எதுவும் அவர்களால் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து 2-3 மாதங்களாக இதே நிலைப்பாடுகளே சபையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற சேவை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்கொண்டு
செல்ல முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. இதன் காரணமாகவே எமது போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட 10 வட்டாரங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அத்தியாவசிய சேவைகளை ஒரு சில வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான இக்கட்டான தீர்மானத்தை எடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 8 நிலக்கரை கப்பல்களும் தரம் குறைந்தவை என்ற சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் 9வது நிலக்கரை கப்பலும் தரம் குறைந்தது என்ற தரவுகளோடு பதிவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஹோமகம ஸ்ரீ கல்யாண தர்ம அபினவாராம விகாரையில் போதி மரத்தை சுற்றி அமைக்கப்பட்ட தங்க சுற்றுவேலியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மின் உற்பத்தி நிலையத்தின் எரிப்பு பதிவேடுகள் மற்றும் ஒரு மின் அலகு உற்பத்திக்கு கிலோவாட் மணிக்கு தேவையான நிலக்கரியின் கிலோகிராம் அளவு ஆகியவற்றின்படி நுரச்சோலை மின் நிலையம் 900 மெகாவாட் உற்பத்தி செய்கின்றது என்ற பதிவுகளின்படி 300 மெகாவாட் கொண்ட முதல் மற்றும் 3வது அலகுகளின் தரவுகளின் அடிப்படையிலும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 9வது நிலக்கரை கப்பலும் தரம் குறைந்தது என்று உறுதியாகியுள்ளது. முதல் அலகில் 250 மெகாவாட்டும் 3வது அலகில் 275 மெகாவாட்டும் உற்பத்தியாகியுள்ளது. இது 300 மெகாவாட்டாக அமைந்திருக்க வேண்டும். 2வது அலகில் மட்டும் சரியாக 300 மெகாவாட் உற்பத்தியாகியுள்ளது. அதற்கு காரணம் இந்த அலகில் ரஷ்யாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட உயர்தர நிலக்கரி பயன்படுத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் 25 முதல் 27 கப்பல்கள் வரை தென்னாப்பிரிக்காவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்துள்ளது. ஆனால் இந்த நிலக்கரி தரம் குறைந்தவை என்று சாட்சிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நேர பதிவுகளின்படி நிலக்கரி மூலம் பாரதூரமான ஊழல் நடைபெற்றுள்ளது. மகாசங்க ரத்னத்திற்கு கேடுகட்டவன் என்று அவமதிக்கும் இந்த அரசாங்கம் கேடுகட்டவனையும் தாண்டி நிலக்கரி மூலம் நடத்தும் ஊழல் மற்றும் மோசடியினால் மக்களுக்கு மிகவும் பாரதூரமான பாதிப்பு ஏற்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டுள்ள பௌத்த பிக்குகளை இலக்கு வைத்து அரசாங்கமும் ஏனைய தரப்பினரும் முன்னெடுத்து வரும் அடிப்படையற்ற விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகளை பொதுபல சேனா அமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது. இன்று ராஜகிரியவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்த ஞானசார தேரர், பிக்குகள் என்பவர்கள் வெறும் தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல என்றும் நாட்டின் பாதுகாப்பிற்காக முன்வருவது பிக்குகளின் வரலாற்று ரீதியான கடமை என்றும் தெரிவித்தார். சோழர்கள், போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் போன்ற பலத்த ஆக்கிரமிப்பாளர்கள் கூட சிங்கள பௌத்தர்களின் வரலாற்றையோ அல்லது அவர்களின் செல்வாக்கையோ சிதைக்க முடியவில்லை என்பதை அவர் இதன்போது நினைவு கூர்ந்தார். நாட்டின் பாதுகாப்பும் பௌத்த மதமும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் பிக்குகளுக்கிடையே பிரிவினவாதத்தை ஏற்படுத்த முன்னெடுக்கப்படும் முயற்சிகளையும் சாடினார். தற்போதைய அரசாங்கம் மாத்திரமின்றி இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தின் காலத்திலும் பிக்குகளின் அரசியல் பங்களிப்பு இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தமது உரிமைகள் மற்றும் வரலாறு ரீதியான வகிப்பகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் நீதியமைச்சர் JR ஜெயவர்தன மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த SWRD பண்டாரநாயக்க ஆகியோரின் காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஹன்சாட் அறிக்கைகளின் முக்கிய பகுதிகளை அவர் இதன்போது சான்றாக முன்வைத்தார். தமக்கு எதிராக பாரியளவில் அரசியல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக தமக்குள்ள அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் உண்மை தகவல்களை சமூகத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கவலை வெளியிட்டார். எம்மை இனவாதிகள் என முத்திரை குத்தி எமது நட்பிற்கு களங்கம் விளைவிப்பதை நிறுத்த வேண்டும். எம்மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். அதை விடுத்து இழிவான முறையில் அவதூறு பேசாதீர்கள் என அவர் சவால் விடுத்தார். மேலும் தமக்கு எதிரான சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தற்போது தாம் தங்கியிருக்கும் விகாரையை புனரமைப்பதற்கும் போதிய நிதி வசதி இல்லை என குறிப்பிட்டவர் இதற்காக ஜாதிக பெண்கடை எனும் பெயரில் வங்கி கணக்கொன்றை அறிமுகப்படுத்தினார். விருப்பமுள்ளவர்கள் 100 ரூபாயையும் அந்த கணக்கில் வைப்பிலிட்டு இந்த நிதி போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் 6 நிறுவனங்கள் உருவாக்கப்பட உள்ளன. அதன்படி இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மாத்திரம் மாதம் ஒன்றுக்கு 109 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். 15 லட்சம் ரூபாய் செலவை அதிகம் என கூறிவிட்டு 109 லட்சம் ரூபாய் செலவை ஏற்க அரசாங்கம் தயாராவது ஏனென அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மின்சார சபையை ரத்து செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை எதிர்வரும் 28ஆம் தேதியை வெளியிடுவதற்கு அமைச்சின் செயலாளர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையாக முன்னெடுத்தால் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தமை தொடர்ந்து ஒட்டுமொத்த மின்சார சபை ஊழியர்களும் பாரிய வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்குவார்கள் என அவர் தெரிவித்தார்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ள இருந்த ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் போன்ற விவாத மன்றங்கள் தலைமுறைகள் முழுவதும் தைரியமான உரையாடலுக்கு தர்க்க ரீதியான கருத்து வெளிப்பாட்டுக்கும் அடையாளங்களாக இருந்து வந்துள்ளது. தாம் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரையாற்றிய அனுபவத்தை நினைவுகூர்ந்தவர், இத்தகைய மேடைகள் திறந்த மனப்பான்மையுடன் பரஸ்பர மரியாதையுடனும் அறிவாற்றல் நேர்மையுடனும் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள அரிதான வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஒழுங்குபடுத்தப்பட்ட சில குழுக்களின் அழுத்தம் காரணமாக இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் குடியல் சமூகத்தின் பிளவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் எதிர்காலத்திற்கும் உண்மையான நல்லிணக்கத்திற்கும் இத்தகைய சம்பவங்கள் தடையாக அமைகின்றன. முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களை சந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் அவர்களை கேட்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடுகளை கொண்ட குரல்களை மௌனிக்க வைப்பதன் மூலம் ஜனநாயக முன்னேற்றம் அடையாது. பல்கலைக்கழகங்கள் பாதுகாக்க விரும்பும் உயர்ந்த இலக்குகளை இது பாதிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மலர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை முதல் மேல் மற்றும் தென்மாகாண பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் காரணமாக பிரதமர் அலுவலகத்திற்கு அருகாமையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 2023 ஆண்டு நடத்தப்பட்ட மேல்மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்த போதிலும் கடந்த 2 வருடங்களாக தமக்குரிய நியமனங்கள் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்த பதாதைகளில் தமக்குரிய வெற்றிடங்களை மறைத்து புதிய வர்த்தமானி அறிவித்து ஊடாக அந்த இடங்களை நிரப்ப அதிகாரிகள் முயற்சிப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தமக்குரிய சட்ட ரீதியான உரிமைகளை மறுப்பதற்காக அதிகாரிகள் திட்டமிட்ட முறையில் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துகின்றனரா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். எங்களுக்கு கௌரவமான அரசு சேவை வேண்டும், அரசியல் பழிவாங்கல்கள் வேண்டாம் என முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் தகுதியுள்ள பட்டதாரிகளுக்கு அனுமதியை வழங்க தயங்குவது ஏன் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் தென்மாகாணத்தில் காணப்படுவதாக கூறப்படும் 704 ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பிலும் அவர்கள் கேள்வி எழுப்பியதோடு நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினர். இந்த பிரச்சினை குறித்து ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு தமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வெற்றிடங்களுக்குரிய நியமனங்களை உடனடியாக வழங்க மாகாண சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தமக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்த பட்டதாரிகள் தகுதியுள்ள தமக்கு நியமனம் வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பினவும் நினைவுபடுத்தினர். இதனைத் தொடர்ந்து இப்போராட்டக்காரர்களில் சில முக்கியஸ்தர்களை பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகளோடு இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்த அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இயற்கை சீற்றங்கள் மற்றும் காட்டு யானைகளின் தொடர் அட்டகாசத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாயுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் உடனடியாக நட்டீடு வழங்க முன்வர வேண்டும் என நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மழையினால் முளைக்கும் நெல்மணிகள் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்துறை இன்று பெரும் சிதைவுக்கு சந்தித்துள்ளது. அண்மையில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கின. பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அறுவடை செய்யப்பட்டு உலர்த்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் டிட்பா புயல் மற்றும் பருவப்பெயர்ச்சி மழையினால் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் கவலையிலும் மன உளைச்சலிலும் உள்ளனர். மறுபுறம் நெல் கொள்வனவில் தனியார் அரசியலை உரிமையாளர்கள் விவசாயிகளை திட்டமிட்டு சுரண்டி வருகின்றனர். தற்போது நிலவும் இக்கட்டான சூழலை பயன்படுத்தி 3 மூட்டை நெல்லை வெறும் 10,000 ரூபாய்க்கு மாத்திரமே தனியார் ஆலைகள் கொள்வனவு செய்கின்றன. இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதியாகும் என தவிசாளர் சுட்டிக்காட்டினார். இந்த நஷ்டம் காரணமாக அடுத்த சிறுபோக செய்கைக்கு தேவையான மூலதனம் இல்லாமலும் விதை நெல்லை கொள்வனவு செய்ய முடியாமலும் விவசாயிகள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள்: விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க அரசாங்கம் பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார். ஈர நெல் கொள்வனவு: உலர்ந்த நெல்லை போன்ற மழையினால் பாதிக்கப்பட்ட ஈர நெல்லையும் அரசாங்கம் நியாயமான விலையில் கொள்வனவு செய்ய வேண்டும். காட்டு யானை தாக்குதல்கள் மற்றும் வெள்ளத்தினால் பயிர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு உரிய நட்டீடு விரைவாக வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரதேசத்தின் சூழலுக்கு ஏற்ப விவசாய பாதிப்புகளை தவிர்க்கும் வகையிலான நிரந்தர திட்டங்களையும் ஜனாதிபதியும் விவசாய அமைச்சும் இணைந்து வகுக்க வேண்டும். நாட்டின் உணவு உற்பத்திக்கு முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் இரவு வேளையில் சுழியோடிய கடல் அட்டைகளை பிடித்த 10 நபர்களுடன் 1232 கடல் அட்டைகள், 3 டெங்கி படைகள் மற்றும் சுழியோடல் உபகரணங்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி இரணைதீவு மேற்கு கடல் பகுதியில் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த பகுதிக்கு அப்பால் உள்ள மேற்கு கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான 3 டெங்கி படைகளை கடற்படையினர் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது 29 முதல் 54 வயதிற்கு இடைப்பட்ட
மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடல் அட்டை தொகுதி, டெங்கி படகுகள் மற்றும் சுழியோடல் உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்பிடி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 24 வயது இளைஞருக்கு போதைப்பொருள் கலந்த தேநீரை கொடுக்க முயன்ற 22 வயது யுவதியொருவர் கைது செய்யப்பட்டதாக பிளியந்தல போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொண்டு வந்த சாண்ட்விச்சில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை குளிசையொன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். பொல்கசோவிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது காதலி என்று கூறப்படும் யுவதி நேற்று மதியம் இளைஞரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அந்த இளைஞனுடன் சிறிது நேரம் உரையாடிய பின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனுமதியுடன் தேநீர் அருந்துவதற்கு வெளியே சென்ற யுவதி சிறிது நேரத்தின் பின்னர் சிறிய பையனுள் உறிஞ்சி குழாயிடப்பட்ட தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பவற்றை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார். இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கமைய அவர் கொண்டு வந்த தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பனவற்றை சோதனையிட்ட போது அவற்றில் போதைப்பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான பெண் களுபோவில பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது.